வசனம் 5 கண்காணியானவன் பிள்ளைகளை கீழ்ப்படிந்து பிள்ளைகளை ஆண்டு கொள்வது போல, வசனம் 6 கண்காணியானவன் தன்னையே ஆண்டு கொள்ள கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் கண்காணி ஊழியத்திற்கு வருவதற்கு முந்தி. You don't have self control, you're still a new convert, a new believer. ஒரு நூதன சீஷன் ஊழியக்காரனாக சபையில் வரக்கூடாது என்றால், அப்போ நல்ல பழக்கமும் அனுபவம் உள்ளவராய் ஊழியத்திற்கு வருவதற்கு அவருக்கு எவ்வளவு காலம் அவகாசம் தேவைப்படுகிறது? இந்த நூதன சீஷன் ஊழியக்காரனாக நிற்கத்தக்கதாக அவர் தன்னை அனுபவத்திற்குள்ளாக தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு அவகாசம் தேவைப்படுகிறது? அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை வேதத்தில் அடங்கியிருக்கிற சில ரகசியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போற விசேஷமான ஒரு காரியம், கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய ஸ்திரீயுடையவராய் இருந்தாலும் ஸ்திரீயை ஆண்டு கொள்வதாகட்டும் அல்லது தன்னோட மனைவியை மேற்கொள்கிற விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லவில்லை. We don't have an explicit command that husband must control, rule, bring under his subjection. அவருடைய மனைவியை தன்னுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதான ஒரு வெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை. மாறாக தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் தன்னுடைய மனைவியை கண்காணியானவன் சகல விஷயத்திலும் கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு முந்தி அவர் கிறிஸ்துவின் மெய்யான அன்பை காண்பித்திருக்க வேண்டும். இது எபேசியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அதுக்கு நாம் போகவில்லை. மாறாக கண்காணியானவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை சகல சத்தியத்திற்குள்ளாக கீழ்ப்படிய பண்ண வேண்டும், அவர்களை கீழ்ப்படிதலுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று வசனம் 4 சொல்லி, வசனம் 5 தன்னுடைய சொந்த குடும்பத்தை கீழ்ப்படிய பண்ண தெரியாத ஒரு கண்காணியானவன் கர்த்தருடைய திருச்சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லி முடித்தார் வசனம் 5. ஆனால் வசனம் 6 ஏதோ ஒரு விசேஷித்த புதுமையான சத்தியத்தை தொடங்குவது போல் இருக்கிறது. ஆனால் வசனம் 6க்கும் 5க்கும் வசனம் 6க்கும் 7க்கும் ரொம்ப அருமையான ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். வசனம் 6 ஒரு விசை வாசியுங்கள், பிறகு அதை அன்ஃபோல்ட் பண்ணி நாம் பார்க்கலாம். 3 வசனம் 6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. யாரு நூதன சீசனா இருக்கக்கூடாது? Not a new convert, so that he will not become conceited and fall into the condemnation incurred by the devil. பிசாசு அடைந்த ஆக்கினியிலே அவன் விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. அவன்றது விசுவாசியை குறிப்பிடவில்லை, கண்காணியை. 3:1 கண்காணியை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து பேசி வருகிறார். வசனம் 6 நூதன சீஷனா இருக்கக்கூடாது, கண்காணி ஊழியம் செய்யும்படியாக விரும்பி வருகிற ஒரு சகோதரன். என்ன வசனம் 6 அடைந்திருக்கிற காரியம்? வசனம் 5 கண்காணியானவன் பிள்ளைகளை கீழ்ப்படிந்து பிள்ளைகளை ஆண்டு கொள்வது போல, வசனம் 6 கண்காணியானவன் தன்னையே ஆண்டு கொள்ள கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் கண்காணி ஊழியத்திற்கு வருவதற்கு முந்தி he must keep himself under control if he wanted to become an overseer. அவர் தன்னை தாமே ஆண்டு கொள்ற ஒரு நிலையில் இல்லாத பட்சத்தில் அவர் நூதன சீஷனத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு. அதுதான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு சகோதரன் தன்னை தாமே ஆண்டு கொள்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும். இங்க எவ்வளவு பேர் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்க? உங்களுக்குள்ள எவ்வளவு பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறது? அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் வசனம் 6 அடங்கியிருக்கிற மகா ரகசியம். இங்க யாருக்கெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையோ, யாருக்கெல்லாம் சுய கட்டுப்பாடு இல்லையோ, அவர்கள் எவ்வளவு வருஷம் சபைக்கு போய் கொண்டு வந்தாலும் அவர்கள் நூதன சீஷர்களாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. If you don't have self control, you're still a new convert, a new believer. You are very new to the Christendom.
நீங்க கிறிஸ்தவ மார்க்கத்திற்கே புதுமையான ஒரு சீஷர்கள தான் இன்னும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லாமல் போனதே ஆனால் அது எல்லா சீஷர்களுக்கும் இருக்க வேண்டும். சீஷர்களுக்குள்ள முக்கியமாக ஊழியக்காரனுக்கு அந்த ஒரு அம்சம் கண்டிப்பாக இருந்துதான் ஆக வேண்டும். முதலாவது ரூட் வேர்டை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொன்னதற்கு கீழே போகலாம். வசனம் 6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினீரை விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. நூதன சீசனா இருக்கக்கூடாது. தமிழ்ல ரொம்ப அருமையா போடப்பட்டிருக்க இந்த வார்த்தை நியூ கான்வெர்ட், நியோ ஃபுட்டான். அந்த நியூ NEW நியூன்ற வார்த்தையுடைய ரூட் லாங்குவேஜ் வந்து நியோ என்பதான கிரீக் வேர்ட்ல இருந்து தான் டிரைவ்ட் ஆயிருக்கிறது. சோ நியோ ஃபுட்டான் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நியோ நியூ ஃபுட்டான் பிளான்டட், ஸ்தாபிக்கப்பட்ட விதைக்கப்பட்ட புதிய சகோதரனா இருக்கக்கூடாது. அங்க நியோ ஃபுட்டான் நியூ கான்வெர்ட், புதிய நூதன சீஷன்ற வார்த்தை போடப்படுகிறது. அந்த சீஷன்ற வார்த்தைக்கு நூதன்றது கரெக்ட், புதுசு. சீஷன் என்பதான வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங் ரூட்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டப்பட்டவன், ஒரு செடியை நாட்டுறது போல, பிளான்ட் பண்றது போல புதுசாக நாட்டப்பட்ட ஒரு புது சீஷனா இருக்கக்கூடாது. ஊழியத்திற்கு வருகிறவன் என்பதான வார்த்தை தான் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. எதற்கு ஒரு புதுசா இருக்கக்கூடாது? இங்கிருந்து நீங்களும் என்னோட கூட சேர்ந்து தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனம் 6ல இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கனால முடியும். எதுக்கு ஒரு புதுசா இருக்கக்கூடாது? He is new to what? To what? He is supposed not to be new. எதற்கு ஒரு புதுசா இருக்கக்கூடாது? நூதன சீஷனா இவர் எதற்கு இருக்கக்கூடாது? தன்னுடைய பிள்ளைகளுக்கா, தன்னுடைய மனைவிக்கா, அல்லது தேவனுக்கா? எதுக்கு ஒரு நூதன சீஷனா இருக்கக்கூடாது? To what he shouldn't be new convert. எதுக்கு இவர் நூதன சீஷனா இருக்கக்கூடாது? விசுவாசத்திற்கா, வார்த்தைக்கா, அல்லது கண்காணியின் மகன ஊழியத்திற்கா? எதற்கு இவர் நூதன சீஷனா இருக்கக்கூடாது? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பார்? எதற்கு இவர் நூதன சீஷனா இருக்கக்கூடாது? To the church of God. தேவனுடைய சபைக்கு இவர் என்ன இருக்கக்கூடாது? நூதன சீஷனா இருக்கக்கூடாது, புது விசுவாசியா இருக்கக்கூடாது. இங்கிருந்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த சத்தியத்தை தொடர்ச்சியா கொண்டு போக விரும்புகிறேன். கர்த்தருடைய திருச்சபைக்கு ஊழியத்திற்கு முன்னுக்கு வருகிற ஒரு விசுவாசி திருசபையிலே நூதன சீஷனா இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கு அல்லது மற்ற விசுவாசிகளுக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது என்பதான வார்த்தையின் அர்த்தமா? எந்த அர்த்தத்துல சபையிலே ஒரு ஊழியத்திற்காக முன்னுக்கு வருகிறவன் நூதன சீஷனா இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த அர்த்தத்துல சபையில ஒருவன் நூதன சீஷனா இருப்பான்? புதுசாய் ரட்சிக்கப்பட்டு மனசாப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில சேர்க்கப்பட்டவரை பத்தி சொல்லப்படுதா? அல்லது 1-2 வாரங்களாக வந்து கொண்டிருக்கிற புதிய ஆத்துமா பத்தி சொல்லப்படுகிறதா? எந்த ஆத்துமாவை குறித்து இந்த இடத்துல சபையிலே நாட்டப்பட்ட புதுசாய் வைக்கப்பட்ட ஆத்துமாவை சொல்லப்படுகிறது? அவர் சபையிலே ஒரு ஊழியக்காரன் வர வாய்ப்பில்லை. இங்கே தான் ஊழியக்காரருடைய பசங்கள் அடிபடுறது. இங்கே தான் ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் சின்ன வயசுலயே பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்றதுக்கு முயற்சி செய்கிறார்கள். வேத வாக்கியம் அதற்கு விரோதமாக தான் சொல்லப்படுகிறது. நூதன சீஷனா இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த சபையில் இருக்கிற ஒட்டுமொத்த புருஷர்களுக்கும் புருஷமொத்த ஊழியக்காரனுடைய பையனுக்கு சேர்த்து சொல்லப்பட்ட வார்த்தை அது. எத்த ஒண்ணு பசங்க ஊழியக்காரனுடைய பசங்க வந்து 4-5 வயசுலயே மயக்க கொடுத்து பாட வைக்கிறது, சபையில பிரசங்கம் பண்ண வைக்கிறது வேத வாக்கியத்திற்கு விரோதமானது. அந்த மாதிரி பிள்ளைகள் ஊழியக்காரனா இருக்க வாய்ப்பில்லை. இஸ் நாட் குவாலிஃபைட், டிஸ்குவாலிஃபைடு ஒன். டிஸ்குவாலிஃபை பண்ணி அவன சபை. அந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களை ஊழியக்காரனுடைய பையன் மதன பேர்ல சின்ன வயசுல அவனுக்கு மயக்க கொடுத்து பாட வைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது சபையில. அவனை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும். பாடுறதா இருந்தா யார் கூட சேர்ந்து பாடணும்? சின்ன பசங்க. சண்டே ஸ்கூல்ல சேர்ந்து பாடுறது ஊழியக்கார பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து சபையில பாட்டு பாட வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஊழியக்காரன் கிடக்க ஊழியக்கார பையன், என்ன பையன்? ஊழியக்கார பையன், நூதன சீஷன், unqualified. Therefore church must disqualify him. நூதன சீஷனாய்
சபையிலே ஊழியக்காரன் நியமிக்க கூடாது, ஊழியக்காரனாக நியமிக்க கூடாது. அது எவ்வளவு பேர் ஊழியக்காரனும் பையனா இருந்தாலும் சரி, எல்லாரும் நியூ கான்வெர்ட் தான், நூதன சீஷர்கள் தான். அவர் நூதன சீஷன்ல இருந்து பழகப்பட்ட சீஷனை மாறுவதற்கு 7 நாள் தேவைப்படும். From new convert to become an very experienced and practicing truth, become an old convert. ஒரு நல்ல பயிற்சி பெற்ற ஒரு நபராக மாறுவதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது ஒரு நூதன சீஷனுக்கு? ஒரு நூதன சீஷன் ஊழியக்காரனாக சபையில் வரக்கூடாது என்றால், அப்ப நல்ல பழக்கமும் அனுபவம் உள்ளவராய் ஊழியத்திற்கு வருவதற்கு அவருக்கு எவ்வளவு காலம் அவகாசம் தேவைப்படுகிறது? என்னோட கேள்வி என்ன தெரியுமா? வசனம் 6ல வந்து நூதன சீஷன் இருக்கக்கூடாது என்று சொன்னதற்கு அந்த வசனம் முடிகிறது பிசாசின் ஆக்கினைக்குள்ளாக விழுவான்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நூதன சீஷன் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் பிசாசுடைய ஆக்கினைக்குள்ளாக விழுறதை பார்க்கும் பொழுது அவன் முதலாவது ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே இல்லை, சஸ்பெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஆகையால் தான் எல்லா ஊழியக்காரருடைய பசங்க முதலாவது ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையான்றதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. Whether the children, sons of pastors, saved or not, we have to cross check them. அவங்க ரொம்ப சோதித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. உங்களுடைய பார்வைக்கு அடியேன் நூதன சீஷனா இருக்கிறானா, இல்ல பழக்கப்பட்ட சீஷனா இருக்கிறானா, இல்ல பழகிற சீஷனா இருக்கிறான்றது நீங்க தான் எனக்கு சொல்லணும். தீமோத்தி புத்தகத்தை வைத்து உங்களுக்கு இப்போ இந்த நூதன சீஷன் ஊழியக்காரனாக நிற்கத்தக்கதாக அவர் தன்னை அனுபவத்திற்குள்ளாக தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு அவகாசம் தேவைப்படுகிறது, அதோடைய அடையாளங்கள் என்ன என்பதை வேதத்தில் அடங்கியிருக்கிற சில ரகசியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பிறகு வசனம் 6க்கு நாம் வரலாம். நம்பர் 1, 6ஆம் வசனம் 3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் 4, அவன் இருமாப்புள்ளவன். அதை பாயிண்ட் பண்ணிக்கங்க. சேம் கிரீக் வேர்ட், அப்புறமா அதை சொல்வேன். 3 வசனம் 6ல வருது. 3 வாசிங்க. 3:6, அங்க 6:3, இங்க 3:6. அவன் இருமாப்படைந்து, அந்த வார்த்தை இருமாப்படைந்து, கன்சீட்டட், சேம் கிரீக் வேர்ட் அந்த இடத்துல வருது. 6:3ல நூதன சீஷனா இருக்கிறவன் முதலாவது ரட்சிக்கப்பட்டானா இல்லையா என்பதன் அடையாளமே அவன் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய எந்த உபதேசம் சொன்னாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும், தர்க்கம் செய்யக்கூடாது. முன்னாடி வாசிங்கள் 6:3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல். நன்றாக கவனிங்கள். ஒப்புக்கொள்ளாமல் போனால் அவன் சபையில புதுசா வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ரட்சிக்கப்படாதவனா இருக்க வாய்ப்பு உண்டு. அப்ப முதலாவது ஒருவன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையான்றத, அவன் நூதன மெய்யான சீஷனா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது அவர் ஆரோக்கியமான இயேசுனுடைய சத்தியத்திற்கு விரோதமாய் தர்க்கம் செய்யாமல் ஏற்றுக்கொள்றாரா இல்லையான்றது நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசுனுடைய ஆரோக்கியமுள்ள வசனத்தை அவர் அங்கீகரிக்க வேண்டும். நூதன சீஷன் அதுதான் ஒரு அடையாளமே. சில பேருக்கு சில உபதேசங்கள் இயேசுநாதரதை குறித்து பேசினால் பிடிக்காது, அதை வேணும் ஒதுக்குறார்கள். பாவத்தை கண்டிக்கிற இயேசுநாதருடைய பிரசங்கம் பிடிக்காது. உன் கண் உன்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் உன்னை பாவத்திற்குள்ளாக நடத்துகிறதே, ஆனால் இடர்களுக்குள்ளாக நடத்துகிறதனால் அது துண்டித்துப்படும் என்று இயேசுநாதருடைய கொடூரமான பயங்கரமான பிரசங்கம் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பண்ணுவது ரொம்ப அரிதா இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இயேசுநாதருடைய ஒட்டுமொத்த உபதேசத்தை பேசும் பொழுது அதை நூதன சீஷன் சந்தோஷமா அங்கீகரிக்க வேண்டியதா இருக்கிறது. ஒருவன் தன்னை தானே வெறுத்து என்பதான சத்தியத்தை இயேசுநாதர் சொன்னாக்கா அதை நூதன சீஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை எப்படி நான் வெறுக்கிறது? என்னால் வெறுக்க முடியாது. எல்லாமே எனக்கு சில விஷயங்கள் பிடித்திருக்கிறது, அதை நான் வைத்துக் கொள்வேன். அதோடு கூட இயேசுநாதரை பிடித்துக் கொள்வேன் என்பதனை என்ன முடிவுகளா இருந்தால் அவன் நூதன சீஷன் சந்தேகம். இயேசுநாதருடைய ஒட்டுமொத்த உபதேசத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் நூதன சீஷன். தலைவணங்கி அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறுதலிக்கவோ அதை ஒப்புக்கொள்ளாமல் போகவோ அவனுடைய மனசுக்கு பிடித்த காரியங்களை வெளியே கொண்டு வரவோ செய்யக்கூடாது. முதலாவது நூதன சீஷன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா என்பதான ஒரு விஷயமே இயேசுநாதருடைய ஆரோக்கியம் உள்ள எந்த உபதேசத்தையும் சம்பூர்ணமா ஏற்றுக்கொள்ளுவான். அதுக்கு காதுல வாங்காதபடிக்கு ஓட மாட்டான். தப்பா தப்பென்று ஒத்துக்கொண்டு
அதை சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் இயேசுநாதர் அண்டையில வருவான் நூதன சீஷன். ஆகையால் குறிப்பிட்ட சத்தியத்தை மாத்திரம் நான் ஏத்துக்குவேன், சிலதெல்லாம் என்னுடைய விஷயங்களை விட்டு என்னால வர முடியாது என்று சொல்லி அதுக்கு ஏத்த ஒரு உபதேசத்தை அவன் கொண்டு வரக்கூடாது. வசனம் 3 இப்ப நீங்கள் வாசியுங்கள். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும். அவன் யாரு? யாருக்கு ஒண்ணுமே தெரியாது, நூதன சீஷன், ஒன்றும் அறியாதவனும். மெய்யான நூதன சீஷன் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டு தேவனால் அருளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டவனே ஆனால் அவன் எல்லா உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் அபாஸ்டேட் விசுவாச துரோகியான ஆட்கள் சில பேர் உள்ள நுழைவார்கள். யூதாஸ் காரியத்து போல அவர்கள் சில உபதேசங்களை அங்கீகரிக்க. இயேசுநாதனுடைய 3 வருஷ உபதேசத்தை கேட்டவன் யூதாஸ் இஸ்காரியோத்து. சீஷர்களுக்கு எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்கதாக வல்லமை கொடுத்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசும்படியாக அனுப்பினாரோ அது இவனும் ஒருத்தர் இருந்தான். இவனும் அற்புதத்தை செய்தான். ஏன்னா இயேசுநாதர் கொடுத்தது அவருடைய நாமத்தின் அதிகாரம். பிசாசுகளை அவனும் துரத்தினான், வியாதிஸ்தர்களை அவனும் சுகமாக்கினான். ஆகிலும் இயேசுநாதருடைய சத்தியத்தை அவன் அங்கீகரிக்கவில்லை. ஆகையால் கடைசி வரைக்கும் அவனை பத்தி சொன்ன வார்த்தை, கேட்டின் மகன் பிசாசின் மகனாதான் செத்து போனான். ஆகிலும் 12 பேர்ல ஒருவனாக எண்ணப்பட்டான் யூதாஸ் இஸ்காரியோத்து. அதே போல இங்க சபையில ஒருவராக யாராவது புதுசா எண்ணப்படலாம். அவர்கள் மேடைக்கு வர வாய்ப்புண்டு. அதை சபை அங்கீகரிக்க கூடாது. முதலாவது புதிய நூதன சீஷனுடைய பழக்கமே இயேசுநாதருடைய எந்த உபதேசம் இருந்தாலும் அது அவனுடைய தப்பிதங்களை எடுத்து சொல்ற உபதேசமா இருந்தாலும் அதை அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது கேட்க எனக்கு இஷ்டம் இல்லை என்று காதை மூடிக்க கூடாது. இயேசுநாதருடைய வசனம். இரண்டாவது, அவர் நூதன சீஷன்ல இருந்து அடுத்த படி மேல போறதுக்கான அடுத்த அடையாளம் என்ன? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். நன்றாக கவனியுங்கள். வேத வாக்கியங்கள் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? அதாவது தேவ ஆவின்ற வார்த்தை அங்க சொல்ல, தேவனுடைய சுவாசத்தினால் உள்ள இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவினால் வேத வாக்கியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வேத வாக்கியம் யார்கிட்ட வந்திருக்கிறது? தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்த வேத வாக்கியத்தை தேவ மனுஷன், அந்த வார்த்தை அடுத்தது கவனிங்க, the man of God, தேவ மனுஷன்ற வார்த்தையை கவனிங்கள். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். தேவனுடைய மனுஷன் என்ன ஆகணும்? நல்ல அருமையான வார்த்தை இங்கிலீஷ் படி. All scripture is inspired by God and profitable for teaching, for reproof, for correction, for training in righteousness, so that the man of God may be adequate, equipped for every good work. தேறினவனாகவும். அடுத்து எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி. எங்க நிக்குது? எங்க நிக்குது? நன்றாக கவனிங்கள். தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளும் செய்கிறவனா இருக்க வேண்டும் தேவ மனுஷன். எல்லா விசுவாசி ஆண்கள் சொல்லப்படுதுங்க, எல்லா விசுவாசிகளையும். அப்போ புதிய நூதன சீஷனிடத்திலிருந்து அடுத்த படி வர வேண்டும் என்றால் இந்த தேவனால் அருளப்பட்ட வேத வசனத்தை இப்ப வாசிங்கள் கீழே. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும். அப்ப இதெல்லாம் இருக்குதா? தேவனால் அருளப்பட்ட உபதேசத்தில், தேவனால் அருளப்பட்ட வேத வாக்கியத்தில் என்னெல்லாம் இருக்குது? உபதேசம், சீர்திருத்துதல், கடிந்து கொள்ளுதல், அப்புறம் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. எது? தேவ ஆவினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்கள். அப்ப குறிப்பிட்ட சத்தியத்தை மாத்திரம் பேசிட்டு மிச்சந்தெல்லாம் ஓரம் கட்டுறது, ஒன்லி பிளஸிங்க மாத்திரம் பேசுறது பொய். அது வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் பத்தி பேசுறது தப்பு. அங்க எல்லாமே சொல்லப்படுது. நன்றாக கவனிங்கள். தேவ மனுஷன் தேறினவனாகவும் எல்லா நற்கிரியைகள் தேவ மனுஷன் செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு தேவ ஆவினால் அருளப்பட்ட ஒட்டுமொத்த உபதேசத்தையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். So that the man of God may be adequate, equipped for every good work. அப்போ ஒரு மனுஷன் நூதன சீஷன்ல இருந்து வளர்ந்து வருகிறான் என்பதன் அடையாளம் என்ன? அவனுடைய நல்ல வேலைகள், கிரியைகள் அங்கதான் போய் முடியுது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத ஊழியக்காரருடைய பசங்க மேடல ஏறுவது சபை ஜனங்கள் அதை அங்கீகரிக்க கூடாது. முதலாவது அவன் எல்லா உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கேட்கணும் காது கொடுத்து. ரெண்டாவது கேட்ட சத்தியத்துக்கு ஏற்றபடி நற்கிரிகளை செய்கிற ஒரு பலாபலன்களை சபை காண வேண்டும். அதுக்கு 1 வருஷம் ஆகுதோ, 1 வாரம் ஆகுதோ, 1 மாசம் ஆகுதோ, 10 வருஷம் ஆகுதோ, எவ்வளவு வருஷம் ஆகட்டும், ஆக மொத்த தேவ மனுஷன் ஒட்டுமொத்த உபதேசத்தையும் கேட்டு நற்கிரியை, எந்த நற்கிரியை இயேசுநாதர் எது சொன்னாலும் நற்கிரியை தான், அது செஞ்சுதான் ஆக வேண்டுமா?
குறிப்பிட்ட என்னால செய்ய முடியாது என்று பிடித்துக் கொள்ள முடியாது. எது சொன்னாலும் அவர் அதை செய்துதான் ஆக வேண்டும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது மாத்திரம் செய்கிறேன், அது பிடிச்சிருக்கு, இதை மாத்திரம் செய்கிறேன், நான் இந்த இடத்துல மாத்திரம் பிரசங்கம் பண்ணுவேன், இவ்வளோ 1000 பேர் வந்தா நான் பிரசங்கம் பண்ணுவேன், இப்படிலாம் பேசி ஜனங்களை கூடி வர செய்து பிரசங்கிக்கிற பிரசங்க எல்லாம் பொய்யர்கள். இயேசுநாதர் 4 பேருக்கு 12 பேருக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, 12,000 பேருக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஒரு விதவை ஸ்திரியோடைய மகன் செத்து போன நிமித்தமாய் நாயின் என்பதன் ஊர் வரைக்கும் அவர் நடந்து போய் அந்த ஒரே ஒரு செத்து போன வாலிபனை உயிரோட எழும்ப பண்ணியிருக்கிறார். ஒருத்தனுக்காக போயிருக்கிறார். திமோத்தி என்பதான இந்த ஒரே ஒரு வாலிபனுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது மிஷனரி பயணத்துல இவரை தேடி போயிருக்கிறாரு. ரொம்ப கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிருக்கிறார் ஒருத்தனுக்காக. ஆனா இந்த பொய்யான ஊழியக்காரங்க வந்து ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணிக்கின்னு எனக்கு இவ்வளவு பேர் இருக்கணும், இவ்வளவு ஜனங்க இருக்கணும், அப்போதான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னால் தேவனால் அருளப்பட்ட தேவ வசனத்தை அவர்கள் கையாளாதவர்கள். அவர் இன்னும் அவர் என்னதான் 30 வருஷம் ஊழியத்தில் இருந்தாலும் அவர்கள் இன்னும் நூதன சீஷனா தான் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் 3:6 வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இந்த சபையிலே நீங்கள் அடியன் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அடியன் போனவருக்கு இந்த இடத்துல வேற யாராவது வந்தால், வேற யாரும் இந்த இடத்துக்கு வந்தால், நீங்கள் நூதன சீஷனான ஒரு நிலையிலே அவரை ஏற்றுக்கொண்டு சபையில நிறுத்தினால், இந்த இடத்துல ஒரு நான் உங்க பார்வைக்கு ஒரு நூதன சீஷனா இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? 3 ஆபத்தான காரியங்கள் நடக்கும். அந்த 3 ஆபத்தான காரியங்கள் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1வது to his family, 2வது to God's family, 3வது to God himself. நூதன சீஷனான நிலையில ஒரு ஊழியக்காரனாக நீங்க நியமிச்சு அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நீங்கள் கவனிக்காமல், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை பார்க்காமல், அவருடைய வயசையும் அவருடைய குடும்பம், அவங்க அப்பா, இந்த மாதிரியான சில அடையாளங்களை நீங்கள் பார்த்து அவரை சபையில நீங்கள் ஊழியக்காரனாக நியமித்தால் 3 ஆபத்துக்குள்ளாக நீங்கள் எல்லோரும் போய் சிக்க வேண்டியதா இருக்கிறது. அதுல லிஸ்ட்ல நான் இருந்தாலும் உங்களுக்கு அதே பிரச்சனை தான் உண்டாக வாய்ப்பு உண்டு. 3 ஆபத்தான காரியங்கள். 1 தீமோத்தேயு 3:6 அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. ஒருவேளை நூதன சீஷனாய் சபையிலே ஒரு ஊழியக்காரன் இருந்தால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டேஞ்சர், முதலாவது ஆபத்து, வசனம் 4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். நீங்களே சொல்லுங்க, நூதன சீஷன நிலையில இருக்கிற இப்போ நீங்க நம்முடைய கரண்ட் ஊழியக்காரங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்கள் நன்றாய் நடத்தவில்லை. ஆகையால் நூதன சீஷன நிலையில ஒரு ஊழியக்காரன் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்த அவனுக்கு தெரியாது. அவன் தேவனால் அருளப்பட்ட ஒரே ஒரு ஸ்திரியை கடைசி வரைக்கும் வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு அறிவு இருக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரி அநேக ஊழியக்காரர்களை நீங்கள் இந்த வேத வாக்கியத்தை வைத்து நீங்கள் நன்றாய் ஸ்கேன் பண்ணினதானால் எவ்வளவு ஊழியக்காரர்கள் இன்னும் நூதன சீஷன நிலையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு 50 வருஷம் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, தங்களுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் அவர்கள் சரியாக வைக்கவில்லை. முதல் ஆபத்தை வந்து அவர் நிமித்தம் அவங்க குடும்பத்துக்கு தான் உண்டு. ஆகையால் நூதன சீஷனா இருந்தால் வசனம் 4 சொல்ற வண்ணமாகவே தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் அவரால் நடத்த வாய்ப்பில்லை. ஏன் கீழே நான் சொல்ல விரும்புகிறேன், நூதன சீஷன் பண்ற வேலை சாதாரணமான வேலையா இருக்காது. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் மேடல இருந்து இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, நூதன சீஷனை மேடல் ஏற்றவே கூடாது அவர்களை. அது முதலாவது அவங்க குடும்பத்துக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது 2வது ஆபத்து என்ன? 2வது ஆபத்து உண்டாகிறது கர்த்தருடைய திருச்சபைக்கு. 5ஆம் அதிகார வசனம் 1-2. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல், அவனை தகப்பனை போலவும் பாடிய புருஷரை சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. இது கண்டிப்பா நூதன சீசன் செய்ய மாட்டான். பாலிய ஸ்திரீகளை பார்த்தால் அவன் சுத்தமுள்ள கண்களினாலே சொந்த சகோதரியாக அவன் பார்க்க மாட்டான். இந்த வசனம் 5ஆம் வசனம் 1-2 வந்து நூதன சீஷனால் செய்ய முடியாத ஒரு காரியம். அது 5ஆம் வசனம் 1-2 கீழ்ப்படிய முடியுமா? சொந்த சகோதரர் போல நீ பாவிப்பியா? நூதன சீஷனா இருக்கிறவனே, ஊழியக்காரனே, சொந்த ஸ்திரீகளை சகோதரியா பாவிப்பியா நீ?
அது ஒரு ஆபத்து. இரண்டாவது, முதியோர்களை நீ மதிப்பு மரியாதை கொடுப்பியா? ரொம்ப முக்கியம் அது. திருசபையை அவன் மதிக்கவே மாட்டான். இன்னும் சொல்ல போனா திருசபையில் இருக்கிற பெண்களை ஆகட்டும், ஏன் மிஞ்சி போன ஆண்களை கூட அவன் கெடுப்பான். அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரில ரொம்ப பண்ணிருக்காங்க எல்லா ஊழியக்காரங்க ஆல்மோஸ்ட். ஆகையால் தான் நூதன சீஷனாய் சபையில ஒரு ஊழியக்காரனை நியமிக்கவே கூடாது. ஸோ சபைக்கு ரொம்ப ஆபத்து நூதன சீஷன். சபையில உண்மையில சொல்ல போனா இன்னும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நூதன சீஷனா இருந்தால் அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவனெல்லாம் வைக்க கூடாது. அந்த இடத்துக்கு பசங்களை நீங்க அனுப்பவும் கூடாது. அதனால தான் ஜெபரா டான்ஸ் ஆடுற கூட்டத்தை நீங்க அனுப்பக்கூடாது. அது பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் வேத வாசனத்தை பார்க்கும்போது வயது அதிகமா இருந்தாலும் வேத வாக்கியத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்த்த நூதனா இருந்தால் அந்த இடத்தை நீங்கள் போகக்கூடாது. அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ கர்த்தருடைய சபைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவன் பெரிய பிரச்சனை கொண்டு வருது மாத்திரமல்ல, தேவனுக்கிட்டே அவன் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவான். அதான் இப்ப நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3ஆம் வசனம் 6 இன்னொரு விசை. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. நன்றாக கவனிங்கள். அவன் நூதன சீஷனா இருக்கிற ஒரு நிலையிலே அவனுக்கு வர்றது என்ன தெரியுமா? மேல சொல்லப்படுற வசனம் 2 சொல்லப்படுற ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியர் உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாத. இந்த மாதிரி குணங்கள் லட்சணங்கள் வசனம் 6ல வரல. 6ல வருகிறது என்ன? இருமாப்படைந்து. மேல சொல்ல போற எந்த விதமான நல்ல விஷயங்கள் நல்ல கனிகள் அவன்கிட்ட பார்க்க முடியல. நூதன சீஷனா ஊழியக்காரன் வந்துட்டானாக்கா. அவன் கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இருமாப்பு, கன்சீட், பெருமை. ஒரே மனைவி உடையவனுக்கு உண்டான நன்மைகள்லாம் நான் வசனம் 2ல உங்களுக்கு சொல்லி முடித்தேன். பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றதுனால அவனுக்கு வர நன்மையை பத்தி போன வாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி. 6ல இந்த இருமாப்பு, இந்த பை ப்ராடக்ட் அவனுக்கு எங்கிருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு ட்ரேஸ் இருக்கு. பிசாசு அடைந்த ஆக்கினி என்ற வார்த்தை வாசிங்க வசனம் 6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. ஆகையால் தான் இருமாப்புள்ள அவன் சபையில் இருக்கிற யாரையுமே மதிக்க மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவர்கள் இருமாப்புள்ளவர்கள். ஆனா என்னுடைய பிரபுவாகிய இயேசுநாதர் சிஷ்யோட காலை கழுவுனவர் அவர். இவர்கள் எந்த ரூட்ல இருந்து யாருக்கிருந்து புறப்பட்டு வந்தாலும் என்று எனக்கு தெரியல. ஆகையால் இவர்களை விட்டு நீங்கள் தூரமா இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்க பிள்ளைகளுக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இவனுடைய அந்த பெருமையான நிலை முதலாவது அவனுக்கு எதுக்கு தெரியுமா? அந்த ஒரு இருமாப்புள்ள ஒரு கெட்ட சிந்தை அவனுக்கு வந்தது. அவன் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், செல்ஃப் கண்ட்ரோல் வசனம் 6ல இருக்கணும், ஆனா இல்லை. சுய கட்டுப்பாடு இருக்கணும், ஆனா இல்லை. அந்த சுய கட்டுப்பாடு இல்லைனாக்கா அந்த பெருமை எனக்கும் வரும், அந்த பெருமை உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் வரும். அது ஏனென்றால் நம்முடைய இருதயம் கொடூரமான வஞ்சனை உள்ள இருதயம் என்று எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். எரேமியா புஸ்தகத்திலே ரொம்ப கொடூரமானது, வஞ்சிக்கிறது நம்முடைய இருதயம். ஆகையால் அந்த இருதயத்தை கட்டுப்படுத்தி, அந்த இருதயத்தை மட்டுப்படுத்தி, அந்த இருதயத்திற்குள்ளாக பெருமை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவனை முதலாவது கர்த்தர் ஆண்டு கொள்ள வேண்டும். கர்த்தர் சபையை எப்படி ஆளுகிறார் என்று போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய திருவசனத்தை கொண்டு விசுவாசத்திலே ஆளுகிறவர். இந்த பெருமை உள்ளவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இல்லாத பட்சத்தில் தேவன் இவனை ஆண்டு கொள்ள வாய்ப்பில்லை. மாறாக இவன் வசனம் 5ல் இருக்க ஒரு விஷயத்தை ஆண்டு கொள்ள முயற்சி செய்வான். வசனம் 3:5. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அப்ப வசனம் 6ல இருக்கிற நூதன சீஷன் இருமா படைந்தவன் வசனம் 5ல் இருக்கிற சபையை எப்படி நடத்துவான் என்பதான கேள்விக்கு என்ன அர்த்தம்? அவன் கர்த்தருடைய தேவனுடைய சபையை நடத்த மாட்டான். மாறாக தேவனுடைய சபைக்கு அவன் தேவனா இருக்க முயற்சி செய்வான். அந்த இருமாப்புடைய டேஞ்சர் அதுதான். எனக்கு பிசாசு கொண்டு ஆக்கினி வந்தாங்க கனெக்ட் ஆகாதான் இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது அவன் மோதுறது யார்கிட்ட தெரியுமா? ஸ்ட்ரைட்டா தேவன் கிட்ட தான். சபையை சொந்த குடும்பத்தை தாக்குகிறான், சபையை தாக்குகிறான். சபையை மாத்திரமல்ல, சபை யாருக்கு சொந்தமா இருக்கிறதோ அந்த தேவனையே அவன் தாக்குகிறான். அவன் சபைக்கு தேவனா இருக்க முயற்சி செய்வான். ஆக தன் ஊழியக்காரங்களை கும்புற நிலைக்கு நீங்கள் இருந்தால் அவன்
இருமாப்புள்ளவன் அவன். ஊழியக்காரங்களை போட்டோயும் கேலண்டரை வீட்டு வச்சுக்கின்னு அவங்க மூஞ்சிங்களெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. ஊழியம் சத்தியத்தை பேசினா அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுறான், அவ்வளவுதான் அந்த வேலையை. அவங்களது போட்டோங்களை வச்சுக்கின்னு கேலண்டர்ல வச்சுக்கின்னு அதை நீங்க அப்படி ஒரு விக்கிரக ஆராதனை நிலையில நீங்க போய் உங்களை அறியாமலே நீங்கள் சேவிக்க கூடாது. இந்த மாதிரி இருமாப்புள்ளவர்கள் அடுத்து அவங்களுடைய டார்கெட்டை தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய இடத்தை பிடிக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனா அடுத்து என்ன ஆகுதுன்றது தான் பாயிண்ட். அங்க தேவனுடைய இடத்தை பிடித்து தேவனுடைய திருச்சபைக்கு நான் தான் கடவுளாக பாவித்து கடவுளாக ஆண்டு கொள்கிறவர்களா இருப்பார்கள் இந்த இருமாப்புள்ள பொல்லாதவர்கள். இந்த பொல்லாதவர்கிட்ட இந்த சபையை காப்பாற்ற வேண்டும் என்றால் சத்தியத்தை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பிரசங்கிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். அது யாரா இருந்தாலும் போய்விடக்கூடாது. சத்தியம் எப்படி சொல்லிக்குது, நான் சத்தமா சொல்ல போறேன், அவ்வளவுதான். நீ யாருன்னா இருந்து எப்போ அந்த இருமாப்புள்ளவன் தேவனுடைய சிங்காசனத்தை பிடிக்க ட்ரை பண்றானோ அப்போ தேவன் நீ தேவனா அந்த நான் தேவனான்றது அவர் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ப்ரூவ் பண்றாரு. வசனம் 6ல அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. இருமாப்பு துஃபோவோ என்பதன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹை மைண்டட் ஆர் லிஃப்டட், ரொம்ப உயர்ந்த இருக்கிற உச்சகட்டமான உயர்ந்த நிலைக்கு போகணுன்ற அந்த பெருமை துஃபோவோ என்பதான கிரேக்க வார்த்தைக்கு கடைசியா இருக்கிற உயர்ந்த உச்சகட்ட ஸ்தானம் எது தெரியுமா? The throne of God, கர்த்தருடைய சிங்காசனம் தான். இந்த சிங்காசனம் தான் பிசாசு ட்ரை பண்ணான். ஆகையால் தான் கர்த்தர் பிசாசுக்கு கொடுத்த ஆக்கினையிலே அவன் பாதாளத்தில் தள்ளப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவன் பாதாளத்திற்குரியவன், நரகத்துக்குரியவன், அந்தகாரத்துக்குரியவன். அவன் பூமியில தாத்காலிகமாக சுத்தத்தக்கதாக அவனுக்கு அனுமதி இருந்தாலும் அவனை கம்ப்ளீட்டாக அவன் நிரந்தரமாய் அவனுடைய டெஸ்டினி எங்கன்றது கர்த்தர் குறிப்பிச்சு நரகத்தை உண்டாக்கி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. ஆக்கினை யாருக்கு? பிசாசுக்கு. அதே போல ஒரு புது நூதன சீஷன் ரட்சிக்கப்படாத நிலையில பாஸ்டராக ஊழியக்காரன் ஆயிட்டானாக்கா அறியாத மக்களுக்கு அவன் தேவனாக முயற்சி செய்வான். சபையை எப்படி தேவன் ஆண்டு கொள்கிறார் என்பது போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். சபையை ஆண்டு கொள்றது ஊழியக்காரன் அல்ல, சபையை ஆண்டு கொள்வது சபையுடைய தேவன். இந்த சபையை யார் சம்பாதித்தாரோ அவர்தான் சபையை ஆண்டு கொள்ள வேண்டும். அப்படி தேவன் சபையை ஆண்டு கொள்றாரா இல்லையான்றத கண்காணிக்கிற வேலை தான் கண்காணியுடைய ஊழியமே. எப்படி தேவன் சபையை ஆண்டு கொள்கிறார்? திருவசனத்தின் மூலியமாக விசுவாசத்தை எழுப்பி அவர் ஆண்டு கொள்கிறார். அது ஆவுதா இல்லையான்றது கண்காணித்து அதுக்கு அடுத்த ஊழியம் செய்கிறவன் தான் வேலைக்காரன், சபையில் இருக்கிற ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனே தேவனுடைய ஸ்தானத்தை பிடிச்சிட்டு விசுவாசத்துல ஆண்டு கொள்ளுகிற தேவனுடைய ஸ்தானத்தையும் சிங்காசனத்தை எடுத்து சபைக்கு அவன் தேவனா இருக்க முயற்சி செய்தால் தேவன் நீ தேவனா நான் தேவனான்றது நிரூபிக்க வேண்டியதாயிடும். பவுல் சொல்ற வார்த்தையை நன்றாக கவனிங்க. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடி. பிசாசு அடைந்த ஆக்கினி என்ன? அவனுடைய ஆக்கின்ற வார்த்தை கண்டம்னேஷன், என்பதன வார்த்தை அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. ஜட்ஜ், கிரிமா, ஜட்ஜ்மெண்ட் என்பதன கிரேக்க வார்த்தை நியாய தீர்ப்பு. பிசாசு அடைந்த நியாய தீர்ப்பிலே இவனும் போய் விழுவான். அப்ப பிசாசு நியாய தீர்ப்பு என்ன? இதே வார்த்தை தான் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. இளவயதுள்ள விதவைகள் அந்த ஒரு விசுவாசத்தை விட்டு போனால் 5ஆம் அதிகார வசனம் 11-12 வாசிங்கள். இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக் கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினை விடுறாங்க. அவங்க கவனிங்கள் மறுபடியும் எதை விடுறாங்க? விசுவாசத்தை விடுகிறார்கள். விசுவாசத்தை விட்டால் யார் ஆண்டு கொள்ள முடியாது? வேதாகமத்தின் சபையின் தேவன் ஆண்டு கொள்வது கிடையாது. ஆகையால் தான் அவர்கள் விசுவாசத்தை விட்டு போகிறார்கள், தேவன் ஆண்டு கொள்ளாதபடிக்கு. அப்படி விசுவாசத்தை விட்டு அவர்கள் போகும் பொழுது என்ன வார்த்தை? ஆக்கினைக்குட்படுவார்கள். விசுவாசிகளை தேவன் ஆக்கினைக்குட்படுவதற்கு உட்படுத்துவதே கிடையாது. உங்களுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு இல்ல விசுவாசி இருந்தால். ஆனால் விசுவாசி என்பதான பேர்ல உள்ள உக்காந்தீங்கன்னு
விசுவாசி என்பதன பேர்ல அப்படியே ஊழியக்காரன் ஆகி விசுவாசிகள் ஆக்கினைக்குள்ளாக போக மாட்டார்கள். கர்த்தர் விசுவாசியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். விசுவாசிகள் ஆக்கினைக்குள்ளாக போகத்தக்கதான பாவத்தை செய்யும் பொழுது 11ஆம் அதிகாரம் கொரிந்தியர்கள் சொல்ற வார்த்தை, தேவன் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரை அடைய செய்வார். அதாவது கர்த்தரே மரணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறாரு, அவர்கள் ஆக்கினைக்குள் போகாதபடிக்கு. ஆனால் இந்த போலியான ஆட்கள் இருக்கிறார் பாருங்க, அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருனாக்கா பிசாசுடைய ஆக்கினை அவர்களுக்கு தருகிறார். என்ன அர்த்தம் அது? என்னது பிசாசுடைய ஆக்கினை என்றான்? பிசாசு விழுந்த ஆக்கினையிலே அவன் விழாதபடிக்கு 3ஆம் அதிகாரம் சொன்னமாறு அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்க கூடாது. என்னது பிசாசு அடைந்த ஆக்கினை? இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இது பிசாசு விழுந்த ஆக்கினிலே யாராவது போய் விழுந்துட்டால் அவர்களுக்கு மறுபடியும் பாவ மன்னிப்பு இல்லை. மன்னிக்கப்படாத ஒரு மரணம் இருக்கிறதாக 1 யோவான் பேசுவாரு. நான் அதெல்லாம் இப்ப தொடவில்லை. இங்க சொல்ல போற பிசாசு ஆக்கினைக்குள்ளாக ஒரு விழுந்தால் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணாலும் திருப்பாவன் ரிகவரி ஆகி பாவ மன்னிப்பு பெறுவதற்கு மனஸ்தாபப்பட்டாலும் அவனுக்கு மனம் திரும்புதல் தேவன் அருள்வது கிடையாது. அவன் எவ்வளவு அழுது பொழுமினாலும் அவனுக்கு மனம் திரும்புதல் கிடைக்காது. பிசாசு ஆக்கினில் போய் விழுந்துட்டால், அப்படி அநேகர் போய் விழுந்திருக்கிறார்கள், விழுவார்கள் வருங்காலங்களில் இன்னும் அநேகர். வசனமாறுல அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. யார் பிசாசுடைய ஆக்கினிலே இந்த ஒரு நூதன சீஷனை தள்ளுகிறது? எப்போ ஒருவன் தேவனுடைய ஸ்தானத்தையே பிடிக்க முயற்சி செய்கிறானோ, முக்கியமாக திருச்சபைக்கு தேவனாய் இருக்க விரும்புகிறானோ, அவனை வேதாமத்தின் தேவன் மன்னிப்பு இராத அளவுக்கு பிசாசு ஆக்கினிலே தள்ளிவிடுகிறார். ஆகையால் ஆக்கினைக்குள்ளாக இந்த இடத்துல பிசாசு ஆக்கினைக்குள்ளாக தள்ளுவேன் என்பதன வார்த்தைக்கு அர்த்தமே மறுபடியும் அந்த ஒரு நூதன சீஷனாக உள்ள நுழைந்து சபைக்கு தேவனாகணும்னு விரும்புறான் பாருங்க, அவனுக்கு பாவ மன்னிப்பு கர்த்தர் மறுபடியும் அருள்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் மோதி இருக்கிறத கர்த்தருடைய சிங்காசனத்தில். ஆகையால் தான் பிசாசு எப்படி நிரந்தரமாய் தள்ளப்பட்டானோ, பிசாசுக்கு எப்படி கர்த்தர் பாவ மன்னிப்பு கொடுக்கறது இல்லையோ, பிசாசுக்கு எப்படி கர்த்தர் வேற ஒரு வழியை ஏற்படுத்தி அவனை காப்பாற்ற முயற்சி செய்யாமல் இருக்கிறாரோ, அதே போலத்தான் அவருடைய ஆக்கினைக்குள்ளாக விழுந்த நூதன சிஷ்யனும் இருப்பான். ஆகையால் சபையில ரட்சிக்கப்பட்ட எந்த விசுவாசியும் முதலாவது சத்தியத்தில வளருவதற்கு இடம். அதல்ல முக்கியமான ஒரு காரியம். வருகிற எல்லா விசுவாசிகளும், அது நூதன சிஷ்யனா இருந்தாலும் சரி, வசனத்துக்குள் வளர்கிறனா இருந்தாலும் சரி, எல்லாரும் வசனத்தில் வளருவதற்கு சபை வேலை செய்ய வேண்டும். அந்த ஒரு கண்காணி வேலையை தான் கண்காணி பார்த்துட்டே இருக்கணும், வளர்றாங்களா இல்லையா. சில பேர் பின்வாங்கி போயிடுறாங்க. ஒன்னும் பண்ற மாதிரி பொறுமையா இருக்கணும், கூட்டிட்டு வர வரைக்கும் கர்த்தர். பின்வாங்கி போயிட்டு மாசக்கணக்காக ஊரெல்லாம் சுத்திட்டு அடிக்கடி வாங்கின்னு புண்ணுக்குன்னு பட்டுக்குன்னு அப்புறம் முள்ளுமா எட்டி பார்ப்பாங்க. சபை வா திருப்ப அவங்களுக்கு சத்தியத்தை பற்றி ஆக மொத்தத்துல விசுவாசத்துல தேவன் ஒரு விசுவாசியும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டு கொள்ள வேண்டும். அதை நாம ஊழியக்காரன் அதை ரொம்ப கண்காணிக்கிற ஊழியத்துல இருக்கிறார். அந்த ஊழியம் கண்காணியானவன் செய்ய வேண்டும். ஆனா புதிய நூதன சீஷனை போட்டீங்கன்னா அந்த மனுஷன் நிமித்தமாய் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஆபத்து, சபைக்கும் ஆபத்து. சபைக்கு மாத்திரமல்ல, அவன் நேரடியா மோதுவது தேவனிடத்தில். ஏன் இருமா புள்ளவன் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? யாக்கோபு ஞாபகம் இருக்க 4ஆம் அதிகாரத்துல பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தரை நீங்க பெருமையுள்ளவர்களா இருந்தீங்கன்னாக்கா கர்த்தரை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. யுத்தத்துக்கு கூப்பிடுறீங்க நீங்க கர்த்தரை, அது செய்யக்கூடாது. ஆகிய தான் பார்வோன் நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அவன் இருதயம் கல் நெஞ்சமாகி கர்த்தர்கிட்ட யுத்தத்துக்காக நின்னான். கர்த்தர் குப்ப மேடையாக்கினார் எகிப்து தேசத்தை. அவனுடைய அடுத்த சக்சஸராக வேண்டிய ராஜாவை சங்கரித்தார். கர்த்தர்கிட்ட மாத்திரம் மோதக்கூடாது. ஆனா யார் மோதுவார்கள்? இந்த நூதன சீஷன் மதன பேர் உள்ள ஊழியக்காரன் நிக்கிறான் பாருங்க, அவன் எப்பவுமே கர்த்தர்கிட்ட தான் மோதிட்டு. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh,
One more time from the beginning, all together. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often fulfill. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Heavy trials and temptation, days that travel anywhere. We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Are we weak and heavy laden? Come but with the load of care. Precious Savior, still our refuge. Take it to the Lord in prayer. Do thy friends despise, forsake thee? Take it to the Lord in prayer. In His arms will take and shield thee. Thou will find a soul